leadership goes way beyond the annual tradition of celebrating the blooming of tulips. Since the liberation of the Netherlands in 1945, in which the Canadian troops played such a substantial role. Hello மக்களே, welcome back to the second part of Canadian Tulip Festival. நம்ம ஊர் மாதிரி எங்கே பார்த்தாலும் கூட்டமாக மக்கள் இருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மக்களை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற டூலிப்ஸை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வின்டர் முடிஞ்சதும் இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூலிப்ஸ் பார்க்குறதுக்கு நிஜமாகவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ஃப்ளவர் ஷோலாம் பார்த்துருப்பீங்க, அந்த இனாக்ரேஷன் ஃபெஸ்டிவலையும் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டில் இந்த 10 days நடந்த டூலிப் ஃபெஸ்டிவலில் நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோன்ற கம்பைலேஷன் தான் பார்க்க போகிறோம். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறது கெனடியன் ஏர்ஃபோர்ஸோட ஃபைட்டர் ஜெட் தான். இந்த ஜெட்டுக்குள்ளே போய் அதோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டிமுலேஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக நம்மளே செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். The aircraft has a gun. And so what happens is, out of the center spot here, that is where the bullets come out of from the gun. And fire up to 6,000 rounds per minute, which is 100 rounds a second. ஃபைட்டர் ஜெட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபைட்டர் ஜெட்டோட ஃபீச்சர்ஸ் பற்றியெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லாருமே ஆக்டிவ்லி ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடிய அஃபீஷியல்ஸ் தான். There's not a lot of room, is there? And our pilots actually have additional gear on top of it because they have a vest they have to wear in case they have to go for water, and they have pants that can stop the blood flow when they go through the fire. It's very difficult to get. It is very much so. இந்த சீட்டில் நார்மலாக ஒரு ஆள் உட்கார்றதுக்கே ஸ்குவீஸன் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பைலட்ஸ் எல்லாம் வார்ஃபீல்டுக்கு போகும்போது அவங்களோட சேஃப்டிக்காக எக்ஸ்ட்ராவாக வெஸ்ட், அதுக்கப்புறம் அவங்க ஹையர் ஆல்டிடியூடில் ஃப்ளை பண்ணும்போது அவங்களோட பிளட் ப்ரெஷரை நார்மலாக வச்சுருக்கிறதுக்காக ஒரு பேக், அதுக்கப்புறம் 13-14 hours லாங் ஃப்ளைட்லலாம் எந்த ஒரு எமர்ஜென்சிக்கோ இல்லை நேச்சர் கால்க்கோ ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றதுனால பிடில் பேக்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பேக்ஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு போவாங்களாம். இது ஃபுல்லி ஆப்ரேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் தான். இதில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு என்னென்ன லீவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளே ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்குறது நிஜமாவே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குற இந்த மான்யூமெண்ட்டுக்கும் நம்ம வந்திருக்க டூலிப் ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. அது என்னன்றதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாச்சுவோட பேர் த மேன் வித் த 2 hats. இந்த 2 ஹேட்டும் எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, கெனடியன் சோல்ஜர்ஸ் செகண்ட் வேர்ல்டு வாரில் கனடாக்காகவும் நெதர்லாண்ட்ஸ்க்காகவும் 2 கண்ட்ரிக்காகவும் வாரில் போராடி வெற்றி பெற்றதுனால அது ரெண்டுத்தையும் தான் இது சிம்பிளைஸ் பண்ணுது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இதே மாதிரியான ஐடென்டிக்கல் ஸ்டாச்சு நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஆப்பிள்டவுன் அப்படின்ற ஒரு டவுன்லேயும் இருக்குது. ஸோ இது கனடா அண்ட் நெதர்லாண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சிம்பிளைஸ் பண்ணுற ஒரு மான்யூமெண்ட் தான். இந்த பூக்கள் எல்லாம் பாருங்களேன், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க சலிக்கவே மாட்டேங்குது. நாங்களும் சுற்றி இந்த பூக்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு இடத்துல பார்த்த மாதிரியான கலரோ இல்லை வெரைட்டியோ இன்னொரு இடத்துல பார்க்கவே முடியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அழகாக இருக்குது. இங்கே என்னென்ன கலர் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை கலரும் இங்கே பார்க்க முடியும். இப்போ ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பிரேக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே கேக், பாப்கார்ன் அப்படின்னு நிறைய கடை இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு என்னோட கண்ணில் பட்டது நம்ம ஒரு திருவிழாலலாம் இருக்கிற மாதிரி காட்டன் கேண்டீஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். அடல்ட்ஸ்க்கெல்லாம் ஒரிஜினல் ஃபைட்டர் ஜெட் வச்சு அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏர்க்ராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே போய்கிட்டு இருக்குது. இந்த ஏர்க்ராஃப்டெல்லாம் சைக்கிளில் பெடல் பண்ணி போகிற மாதிரி பெடல் பண்ணியே கிட்ஸை ஓட்டிகிட்ருக்காங்க. எல்லா கிட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் கிட்ஸையும் என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த பஸ்ஸு பாருங்கள், இது நார்மல் டேஸ்லலாம் ஆப்ரேட் ஆகாது. இந்த டூலிப் ஃபெஸ்டிவலுக்காகவே ஸ்பெஷலாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு அந்த காலத்து ட்ராம் மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மொத்த டூலிப் ஃபெஸ்டிவலுமே டவுஸ் லேக் அப்படின்ற ஒரு ஏரியோட ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பார்க்கில் தான் நடக்குது. நம்ம இப்போ அந்த லேக் சைடில் இருக்கிற ஒரு போர்ட் வாக்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த போர்ட் வாக்கில் டூலிப் ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங் டைமில் பாலினேஷனுக்காக வரக்கூடிய ஹனி பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் மாதிரியான டெக்கரேஷன்ஸ்லாம் இங்கே அதிகமாக பார்க்க முடியுது. இந்த போர்ட் வாக்கை எல்லோரும் மோஸ்ட்லி நைட் டைமில் தான் விசிட் பண்ணுவாங்க. ஏன்னா நைட் டைமில் இங்கே அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரமில் லைட்டெல்லாம் போட்டு சவுண்ட் அண்ட் லைட் ஷோ நடத்துவாங்க. ஹனி பீஸ் எல்லாம் இந்த உலகத்தை அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரமில் தான் பார்க்குமாமா. ஸோ ஹியூமன்ஸ் எல்லாம் ஹனி பீஸோட கண் வழியாக இந்த உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த செட்டப் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த டூலிப் ஸ்டாச்சூஸ்லலாம் நிறைய டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் ஏகப்பட்ட இமேஜஸ் சுற்றி சுற்றி வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இந்த இமேஜஸ் மூலயமா இவங்க என்னமோ இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்கன்னு தெரியுது. ஆனால் என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. நாங்கள் அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் இந்த போர்ட் வாக்கில் கொஞ்சம் தூரம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளவே சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி மற்ற சீசனை விட ஸ்ப்ரிங் அண்ட் சம்மரில் சன்செட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பியூட்டிஃபுல்லான சன்செட்டை தான் நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்ருந்தோம். கார்ஜியஸான இந்த ஆரஞ்சு கலர் சன்செட் அப்படியே தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. I don't care how cold it gets or how many planes come buzzing over my head. I'm through with hiding inside. For 4 years, we've been hiding from the planes, from the Nazis, hiding our fear and hunger from each other. It's getting closer, time to hide. சன்செட்க்கு அப்புறமா நம்ம அதே பார்க்குக்கு இப்போ திரும்ப வந்திருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மன்னா ஆப்ரேஷன் அப்படின்னு கெனடியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேஷனை பற்றி செகண்ட் பார்ட் வீடியோவில் பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த மன்னா ஆப்ரேஷன் பற்றின ஒரு என்ஆக்ட் தான் இது. கண்டினியூஸாக 4 இயர்ஸாக ஜெர்மன் ஆர்மி நெதர்லாண்ட்ஸ்க்கு எதிராக வார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யாரும் வெளியே வந்து கல்டிவேஷனும் பண்ண முடியாது, எந்த சாப்பாடும் இருக்காது. ஸோ அதனால் அந்த வருஷம் ஆயிரக்கணக்கான பேர் ஸ்டார்வேஷனால் இறந்து போகவும் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் கெனடியன் ஆர்மி அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலியமாக ஃபுட் பேக்கெட்ஸை நெதர்லாண்ட்ஸ் மேலே ட்ராப் பண்ணாங்க. வைப்ரேஷன் எஃபெக்ட் அண்ட் ஸ்மோக் எஃபெக்ட்னு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக அண்ட் ரொம்ப இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. Everyone came out to celebrate today, welcoming the Canadian Army trucks that brought more supplies and their brave soldiers. Thank you, Canada. Bedankt, Canada. Bedankt, Canada. கிட்டத்தட்ட 10 நாள் நடந்த இந்த ஃபெஸ்டிவலில் கடைசி க்ளோசிங் டேயில் லாஸ்ட் ப்ரோக்ராமாக ட்ரோன் ஷோ தான் வச்சுருந்தாங்க. அது பார்க்க தான் இப்போ வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த குட்டி குட்டி லைட்ஸ் எல்லாமே ட்ரோன்ஸ் தான். அந்த ட்ரோன்ஸ் வச்சு தான் லைட் ஷோ பர்ஃபார்ம் பண்ணாங்க.
வருஷம் கெனடியன் ஏர்ஃபோர்ஸோட 100th இயர் ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால ட்ரோன் ஷோவும் அந்த தீமில் தான் இருந்துச்சு. இந்த ஃபெஸ்டிவலில் மட்டும் இல்லை, நம்ம இந்த வருஷம் முழுக்க எந்த கவர்மெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போனாலும் ஏர்ஃபோர்ஸோட தீமில் நிறைய டெக்கரேஷன்ஸ் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட சேனல்லையே இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க வின்டர் லோடுன்ற வின்டர் ஃபெஸ்டிவலில் கூட நிறையா ஏர்க்ராஃப்ட்ஸ் மாதிரியான பனி சிற்பங்கள்லாம் பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏர்க்ராஃப்ட்ஸ் மாதிரியான மாடல்ஸில் ட்ரோன் ஷோ பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி, ரொட்டேட் ஆகிற மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தது ரொம்பவே மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye.